கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் மாணவர் பேரவை தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள தனலட்சுமி அம்மாள் பன்னோக்கு அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இன்றைய தலைமுறை இளைஞர்கள் வேகமாக மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றும், இன்று பொறுப்பேற்கும் மாணவர்கள் தலைவர்கள் அல்ல, அவர்கள் கல்லூரியின் மொத்த மாணவர்களின் பிரதிநிதிகள் என்றும், கல்லூரி காலத்தில் மாணவர் தலைவர்களாக இருந்த பலர் பின்னாளில் தலை சிறந்த சமுதாய தலைவர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இளைஞர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம், வேலை வாய்ப்பின்மை, புறக்கணிப்பு உள்ளிட்டவை அவர்களை போதைப் பொருள் கலாச்சாரத்தை நோக்கி நகரச் செய்கிறது என்றும், போதைப் பொருள் ஒழிப்புக்கு முன்பு மாணவர்களை அப்போதை பழக்கத்திற்கு தூண்டும் காரணங்களை கண்டறிந்து அவற்றை போக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, யாரை பற்றி கேட்கறது இல்லை, நீங்கள் சொந்தமாக என்ன வேணாலும் செய்கிறீங்க, கேட்டால் ஜென்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம். என்னை போன்றவர்கள் ஜென்சி பண்ணுறது கரெக்டு தானே, தப்பாக என்ன பண்ணுறாங்க, தெரியாதான பல விஷயங்களை பேசுகிறாங்க, வேகமாக மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவங்க இல்லை, அவங்க பொறுமையாகவே இருக்கிறது இல்லை. கரெக்டுங்க, பொறுமையாக இருந்திருந்து தான் இந்த நாளாக நம்ம இந்தியா இங்கே வந்திருக்கு. பொறுமை இல்லாமல் வேகமாக இருந்தனால தான் அமெரிக்கா, இங்கிலாண்டெல்லாம் வேகமாக முன்னேறி இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாணவ செல்வங்கள் பொறுமை இல்லாமல் வேகமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பது IAS, IPS உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய பொறுப்புக்கு 6,50,000 பேர் நீட்டு பரீட்சை நடக்குது. சராசரியாக 1,00,000 சீட்டுக்கு 4.5 லட்சம் பேர் எழுதுறாங்க. TNPSC குரூப் 1 எக்ஸாம் நடக்குது. அவர்